Welcome to Success Victory YouTube channel. Good morning students. 9th standard Social Science English medium from History Unit 2. The lesson name is Ancient Civilizations Pandaya Nagarigangal. From this lesson we can see the 1 mark. Choose the correct answer. The earliest signs to denote words through pictures. சொற்களை படங்கள் மூலம் உணர்த்தும் குறியீட்டு முறையை பிக்டோகிராஃபிக் குறியீட்டு முறையை சித்திரை எழுத்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக். பிக்டோகிராஃபிக்னா படம் மூலமாக அந்த வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் ஆஃப் dead body in ancient Egypt. Answer mummification. எகிப்தியர்கள் இறந்த உடலை பதப்படுத்தி பாதுகாத்த அந்த முறைக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா மம்மியாக்கம், அதான் மம்மிஃபிகேஷன். The Sumerian system of writing. சுமேரியர்களின் எழுத்து முறைக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க, யூனிஃபார்ம். The Harappans did not have the knowledge of. ஹரப்பா மக்கள் எதை பற்றி அறிந்திருக்கவில்லை அப்படின்னு கேட்குறாங்க, ஹார்ஸ் அண்ட் அயன், அதாவது குதிரை மற்றும் இரும்பை பற்றி அவங்க தெரிஞ்சிருக்கல அப்படின்றாங்க. The bronze image suggestive of the use of last wax process known to the Indus people. சிந்துவெளி மக்கள் மெழுகு செய்யும் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்சிங் கேர்ள். த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் மெசபடோமியா பிலாங்டு டு த அக்காடியன்ஸ். அக்காடியன்ஸ்னு இருக்குது, இதுக்கு பதில் சுமேரியன்ஸ் வரணும். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். த சைனீஸ் டெவலப்ட் த ஹைரோகிளிஃபிக் சிஸ்டம். சைனீஸ் எந்த மொழியை வளர்த்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக் சிஸ்டம் அப்படின்னு வரணும். இங்கே ஹைரோகிளிஃபிக் சிஸ்டம்னு இருக்குது. ஆக்சுவலாக ஹைரோகிளிஃபிக் சிஸ்டம் யாருடையது பார்த்தீங்கன்னா ஈஜிப்டியன் ரைட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். த யுஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் ட்ரெயின் இன்டு த மன்னார் கல்ஃப். யுஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரீஸ் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். இது எங்கே போய் கலக்குதுன்னா மன்னார் கல்ஃபில் போய் கலக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மன்னார் கல்ஃப்ன்றது தவறு, அதுக்கு பதிலாக பெர்ஷியன் கல்ஃப்னு வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். ஹம்முராபி த கிங் ஆஃப் பேபிலோன் வாஸ் எ கிரேட் லா மேக்கர். இந்த ஆன்சர் தான் கரெக்டு. பாபிலோனிய அரசரான ஹம்முராபி பெரும் சட்ட வல்லுனர் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆன்சர் மட்டும்தான் கரெக்டு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், யாங்ஸி ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் சைனா. அதாவது சீனர்களின் துயரம் எதுன்னு கேட்டிங்கன்னா யாங்ஸி ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாங்ஸி ரிவர் கிடையாது, அது தவறு. எல்லோ ரிவர் அல்லது ஹுவாங்ஹி ரிவர். ஸோ இந்த ரெண்டுத்தில் அதுக்கு 2 பேர் இருக்குது. எல்லோ ரிவர் ஒன்று இருக்குது, ஹுவாங்ஹி ரிவர்னு ஒன்று இருக்குது. இந்த ரிவர் வரவே இல்லை, அங்கே யாங்ஸி ரிவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். Wu Tai கன்ஸ்ட்ரக்டட் த கிரேட் வால் ஆஃப் சைனா. அதாவது பெருஞ்சுவர் இருக்கு இல்லையா, சீனர்களினுடைய பெருஞ்சுவரை கட்டியது யாருன்னா Wu Tai அப்படின்னு சொல்கிறாங்க. அது ராங்கு. அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னா ஷி ஹுவாங்டி. சைனீஸ் இன்வென்டட் கன் பவுடர். சீனர்கள் வெடிமருந்தை கண்டுபிடித்தனர், அது கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ட்ரெடிஷன்ஸ் மென்சியஸ் வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் டாவோயிசம். டாவோயிசத்தினுடைய ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மென்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. மென்சியஸ் கிடையாது, லாவோட்சி. லாவோட்சி தான் டாவோயிசத்தினுடைய ஃபவுண்டர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். இப்போ எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் இங்கே இருக்க ஆப்ஷன்
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சி தேர்ட் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் 4 சிவிலைசேஷன்ஸ் ஆஃப் மெசபடோமியா? அதாவது பின்வருவனவற்றுள் மெசபடோமியாவை சேர்ந்த 4 நகரங்களின் சரியான காலவரிசை எதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்ஷன் வந்து சி சுமேரியன்ஸ், அக்காடியன்ஸ், பாபிலோனியன்ஸ், அசிரியன்ஸ். ஸோ இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவில் தான் இருக்குது. ஆனால் இந்த நாகரிகங்கள் சிவிலைசேஷன் ஃபஸ்ட்டு வந்தது செகண்ட் வந்ததுன்னு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்லணும். இப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட், அசஷன். Assyrians of Mesopotamian civilization were contemporaries of Indus civilization. இந்த அசிரியன்ஸ்ன்ற இடத்துல சுமேரியன்ஸ் வரணும். அப்போ இந்த அசஷன் வந்து என்னது? ராங். நெக்ஸ்ட், ரீசன். The documents of an Assyrian ruler refer to the ships from Meluha. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அசிரிய ஆட்சியாளரின் ஆவணம் ஒன்று மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெலுகா இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்த கப்பல்கள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ், மெலுகாவிலிருந்து வந்த கப்பல்கள் பற்றி கூறுகின்றன. Fill in the blanks. Dash is a massive limestone image of a lion with a human head. மனித தலையும் சிங்க உடலும் கொண்ட கல்லால் ஆன மிகப்பெரிய உருவம் எதுனா ஸ்பின்ஸ். The early form of writing of the Egyptians is known as dash. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஹைரோகிளிஃபிக்னு வரணும் ஆன்சரு. எகிப்தியர்கள் தொடக்க காலத்தில் பயன்படுத்திய உருவ எழுத்துகள் சார்ந்த முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைரோகிளிஃபிக். டேஷ் ஸ்பெசிஃபைஸ் த லாஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் கிரைம்ஸ் இன் ஏன்ஷியன்ட் பாபிலோனியா. பல்வேறு குற்றங்களுக்கான சட்டங்களை விளக்கி கூறும் பண்டைய பாபிலோனியாவின் ஒரு முக்கியமான ஆவணம் எது பார்த்தீங்கன்னா ஹமுராபி கோட். டேஷ் வாஸ் த மாஸ்டர் ஆர்கைவ் கீப்பர் ஆஃப் சௌ ஸ்டேட் அக்கார்டிங் டு ட்ரெடிஷன். சௌ அரசின் தலைமை ஆவண காப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாவோட் சி. த டேஷ் ஃபிகரின்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஆன் த பாட்டரி ஃப்ரம் த சைட்ஸ் suggest the artistic skills of the Harappans. ஹரப்பா நாகரிகம் நிலவிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளின் மீதுள்ள உருவங்களும் ஓவியங்களும் அவர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. நெக்ஸ்ட், தேர்ட் ரோமன் லெட்டர். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த கிரேட் பாத் அட் ஹரப்பா is well built with several adjacent rooms. இங்கே ஹரப்பான்னு இருக்குது, அந்த இடத்துல மொஹஞ்சதாரோன்னு வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். த cuneiform inscriptions related to the epic of Gilgamesh. cuneiform குறிப்புகள் கில்காமிஷ் காவியத்துடன் தொடர்புடையவை. இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட். த terracotta figurines and dancing girl made of copper suggest the artistic skills of Egyptians. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் காப்பர்ன்ற இடத்துல பிரான்ஸ்னு வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். டான்ஸிங் கேர்ள் அதை செய்கிற அந்த உருவம் எதில் இருக்குன்னா பிரான்ஸில் இருக்குது, இங்கே காப்பர்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த மெசபடோமியன்ஸ் டிவைஸ்ட் எ சோலார் கேலண்டர் சிஸ்டம். ஸோ இங்கே சோலார்ன்ற இடத்துல லூனார் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். அப்போ எது வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். ஏமன் வாஸ் அன் ஈஜிப்டியன் காட். அதாவது ஏமன் வந்து எகிப்திய கடவுள் சொல்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட்.
The fortified Harappan city had the temples. இந்த ஹரப்பன்ற இடத்துல என்ன வரணும், சுமேரியன் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு ராங். The Great Sphinx is a pyramid-shaped monument found in ancient Mesopotamia. மெசபட்டோமியா என்ற இடத்துல ஈஜிப்ட் வரணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ராங். The invention of the potter's wheel is credited to the Egyptians. ஈஜிப்டியன்ஸ் இடத்துல சுமேரியன்ஸ் வரணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அப்போ வந்து ராங்கு. இப்போ எந்த ஆன்சர் கரெக்டுனா ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். பேரோ. பேரோன்றது எகிப்திய அரசருடைய பேர். அப்போ ஈஜிப்டியன் கிங். பேப்பிரஸ் எ கைண்ட் ஆஃப் கிராஸ், அது ஒரு வகையான புல். கிரேட் லா மேக்கர் ஹமுராபி, பெரும் சட்ட வல்லுனர். கிரேட் லா மேக்கர்னா சட்ட வல்லுனர். கில்காமேஷ் த ஓல்டஸ்ட் ரிட்டன் ஸ்டோரி ஆன் எர்த், மிக பழமையான எழுத்து காவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.